தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம கோபேடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, மதுரையிலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அருண் அப்படின்றவங்க நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு கடைக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் அவங்க அன்னைக்கு வந்து சூஸ் பண்ணது என்ன அப்படின்னா 3245 மிஷின் செகண்ட் ஆர்சி தான். ஸோ அந்த மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணதுக்கப்புறம் மிஷினுக்கான பேமெண்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு நான் மறுபடியும் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க நமக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் அருண் பேசுகிறோம் மதுரையிலேருந்து, இந்த மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு ரிமைண்ட் பண்ணாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ்க்கு டெய்லியும் ஒரு 50 கால்ஸ் அது கண்டினியூவாக வந்துடும். அதில் எல்லாருமே நம்மக்கிட்ட மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது கிடையாது. ஸோ நிறைய பேர் டீட்டெயில்ஸ்க்காக கேட்குறாங்க. நான் அவங்களுக்குலாம் மறுபடியும் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி மிஷின் வந்து என்கொயரி பண்ணிங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான எங்களுக்கு எந்த நெசசரியுமே இங்கே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நம்மளை நம்பி மிஷின் எடுக்கிறாங்க, நிறைய ஊர்லேருந்து எடுக்கிறாங்க, நிறைய வெளி மாநிலங்கள்லேருந்து மிஷின் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எங்களுக்கு கரெக்டான ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் பிஸியாகவே போகிறதுனால நமக்கு யாருமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எந்த நெசசரியுமே இங்கே கிடையாது. அதனால தான் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். சில பேர் வந்து எனக்கு இந்த மாடல் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஓப்பனாகவே சொல்லிடுறது, சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எங்கள் மைண்டில் இருக்க மாட்டீங்க, நீங்கள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எந்த அப்டேட்னாலுமே கண்டிப்பாக அந்த சேனலில் அப்டேட் பண்ணுவோம். எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்பேரோ இல்லை மிஷினோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்ககிட்ட ஒரு ரெக்கார்ட் இருக்கும், உங்களுடைய நம்பர் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்போம். டக்குன்னு எங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ நிறைய என்கொயரி கால்ஸ் மட்டுமே வருது அப்படின்னா அதை நாங்களால் ஸ்டோர் பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்கான அவசியமே எங்ககிட்ட கிடையாது. எங்களை நம்பி ஒரு மிஷின் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ரெகக்னைசேஷன் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இவங்களும் நம்மக்கிட்ட கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணப்போ நான் இந்த மாதிரி அவங்ககிட்டையும் ஓப்பனாக சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேசணும்னு ஞாபகம் இருக்குது சார், ஆனால் என்ன பேசணுன்றதான் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க தான் நமக்கு 3245 மிஷின் செகண்ட் ஆர்சி கேட்டிருந்தேன் சார், இப்போ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன், மிஷின் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த 1 மந்த் கேப்பில் நம்ம ஒரு 4 மிஷின் 3245 செகண்ட் ஆர்சி மிஷின் வந்து சோல்வ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு மிஷின் 3225 மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸும் அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம வீடியோ கால் அரேஞ்ச் பண்ணி அதுலேயும் நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து மிஷினுடைய ஒர்க்கிங் வீடியோவையும் அவங்களுக்கு நம்ம லைவாக டெமோ காட்டியிருந்தோம். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஐடி கார்டு அப்புறம் இந்த ஏடிஎஃப் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து லைவாக வீடியோ காலில் அவங்க பார்த்துட்டு மிஷின் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மிஷினுக்கான ஃபுல் பேமெண்ட்டையும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நம்ம மிஷினை பேக் பண்ணி ரங்கநாதன் கொரியர்ஸ் மூலயமா நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கு அந்த மிஷினை சேஃபாக கொரியர் பண்ணிட்டோம். இப்போ வரைக்கும் ஒரு 3 to 4 days ஆகுது, நல்லபடியாக மிஷின் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்கள மாதிரியே யாராவது வந்து 3245 செகண்ட் ஆர்சி மிஷின் எடுக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஆர்சி எடுக்கலாம், இல்லை பிராண்ட் நியூ டேபிள் டாப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபியூஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் நாலேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு மிஷினை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய ஜெராக்ஸ் மிஷின்ஸை பற்றியும் இந்த ஃபோட்டோ காப்பியர் ஃபீல்டை பற்றியும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up
and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up.